கணவன் மனைவி இவங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் உலகத்தையே வெல்ல முடியுங்கிறதுக்கு சான்றுகள் இருக்குது. இப்போ கணவன் வந்து ஒரு வியாபாரத்தில் தோல்வி அடைஞ்சிட்டு வந்தால் மனைவி வந்து கவலைப்படாதீங்க, ஏன் அடுத்த வியாபாரம் பண்ணுங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு நகையை கழட்டி கொடுக்கறது உண்டு. அதே நேரத்தில் எதையுமே கொடுக்க மாட்டேன், இது எல்லாம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய கணவனும் உண்டு, மனைவியும் உண்டு. என்னுடையது என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்காங்க. இந்த கணவன் மனைவி இவங்களுடைய உறவு எப்படிப்பட்டது அப்படின்னா, அந்த நண்பர்களை பற்றி ஒரு டெஃபினிஷன், ரொம்ப அழகான டெஃபினிஷன். அது என்னென்னா, உன் நண்பன் என்பவன் நீ பிறக்கும்போது இல்லாமல் இருந்த இன்னொரு பாதி. நினச்சி பாருங்களேன், நம்ம பிறக்கும்போது 50% தான் இருக்கிறோம், நம்ம நண்பன் தான் நம்மளை 100% ஆக்குறான் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு டெஃபினிஷன். இதுதான் திருமணத்துக்கும் பொருந்தும். நாம் பிறக்கும்போது இல்லாமல் இருந்த இன்னொரு பகுதியை திருமணத்தின் மூலம் அடைகிறோம். அதனால தான் அது பெட்டர் ஹாஃப் அப்படின்னு சொல்கிறது. அது பெட்டர் ஹாஃபாக இருந்துச்சுன்னா வாழ்க்கை வெற்றி அடையுது, பிட்டர் ஹாஃபாக இருந்துச்சுன்னா வாழ்க்கை தோல்வி அடையுது. இதுதான் சுருக்கமாக சொல்லணும்னா. நெத்தானியல் ஹாத்ரோன் அப்படிங்கிறவர் ஒரு அமெரிக்கன் ரைட்டர். அவர் வந்து இந்த ஸ்கார்லெட் லெட்டர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நாவல் எழுதியிருப்பார். ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம் அது. அதில் வந்து மனித மனங்கள், அந்த மனித மனங்களுடைய விகாரங்கள், எப்படி ஒரு மனிதன் வந்து ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸில் இருக்கிறவன் தவறு பண்ணிவிட்டு அதை மறைக்க முயற்சி பண்ணுறான், இது மாதிரி விஷயங்கள்லாம் எழுதியிருப்பார். அந்த நத்தானியல் ஹாத்ரோனுடைய அந்த புத்தகம் உருவானது வந்து ஒரு சுவாரஸ்யமான கதை. அவர் வந்து ஒரு லைட் ஹவுஸில் வந்து ஒரு கிளர்க்காக இருக்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் வேலை போயிடுது, வெளியே அனுப்பிச்சிட்றாங்க, பேக் பண்ணிடுறாங்க. வீட்டுக்கு வராரு, சோர்ந்து போய் வராரு. வந்து மனைவிட்ட சொல்ல, என்னை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க, இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இப்படி உட்காந்தாரு. நான் அந்த அம்மா சொன்னாங்க, எதுக்கு கவலைப்படுறீங்க, சோஃபியான்னு பேர், எதுக்கு கவலைப்படுறீங்க, உங்களுக்கு நல்லா எழுத வருது, ஒரு நாவல் எழுதுங்க, முழு நேரம் இனிமேல் எழுத்தாளராக இருங்க, உங்கள்கிட்ட இருக்கிற திறமைக்கு அற்புதமாக வருங்க, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, ஏய் என்ன பேசுகிற, நாவல் எழுதணுன்னா 1 வருஷம் வேணாமா, அது வரைக்கும் பூவாக்கு என்ன பண்ணுவேன், பாருங்கள் மாதம் மாதம் நீங்கள் கொடுத்தீங்கள அந்த பணத்தில் கொஞ்சம் சேமித்து வச்சுருக்கேன்னு ஒரு கத்தையாக அப்படி பணத்தை எடுத்து போடுறேன், பாருங்கள் இத்தனை டாலர்ஸ் நான் சேமித்து வச்சுருக்கேன், நீங்கள் எழுதுங்க, நீங்கள் ஜெயிக்கிறீங்க, நான் இருக்கேன் உங்களோட. 1 நிமிஷம் அவர் ஆடி போயிடுறாரு. இப்படி ஒரு மனைவியா. இப்போ நீங்கள் போய் இன்றைக்கி சாயந்தரம் நான் வேலையை விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லுங்கள், அது உங்கள் வீட்டில் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு. எத்தனை பேர் வீட்டில் அது வந்து ஹாஹா வெரி குட் பிரமாதம் அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல போகிறாங்க? முடிஞ்சதா? ஒன்றும் இல்லைங்க. அந்த ஆஃபீஸை விட்டு டிரான்ஸ்ஃபர் ஆனவுடனே அந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்க மதிக்கிறது இல்லை. அதுதான் இந்த உலகம். ஒன்றும் இல்லை, லீவு போட்டிருக்கும் போதே மதிக்கிறது இல்லை. அவன் சொன்னான் லீவில் தானே இருக்கார் அவர், அதுக்குள்ளே வேறு ஆஃபீஸர் வரலாம் இல்லையா அப்படிங்கிற உலகம். அந்த சோஃபியா சொன்னிச்சு, நான் பணம் வச்சு. அப்படி தான் அவர் ஸ்கார்லெட் லெட்டர் எழுதினார். மிகப்பெரிய எழுத்தாளராக கொண்டாடப்பட்டார். இல்லை என்னென்னா, குடும்பத்தில் ஒருவன் வெற்றி பெற்றால் உலகத்தையே வெற்றி பெறலாம். குடும்பம் அவனுக்கு வெற்றி பெறுவதற்கு சாதகமாக இருக்க வேண்டும். அதுதான் மிகச்சிறந்த திருமண வாழ்க்கையாக அமையும்.